ஏழைகளுக்கு மாதம் 6,000 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 72,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் பொருளாதாரத்திற்கு பாதிப்பில்லாத வகையில் செயல்படுத்தப்படும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். தமிழகம் வந்துள்ள ராகுல் காந்தி கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமார், ஹொசூர் இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் சத்யா ஆகியோரை ஆதரித்து கிருஷ்ணகிரியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது இந்திய அரங்கில் தமிழர்களின் குரல் ஓங்கி ஒலிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக அனில் அம்பானி, நிரவ் மோடி, மெகுல் சோக்சி போன்ற 15 நபர்களுக்காக மோடி ஆட்சி நடத்தியிருப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். So Mr. Narendra Modi has run the government for 15 people. நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 14 பேரை வைத்துக் கொண்டுதான் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார். And all the money that should have gone to the poor people of this country, that should have gone to the farmers of Tamil Nadu, should have gone to the youngsters of Tamil Nadu, has gone to these 15 people. இந்த யாருக்கெல்லாம் செல்ல வேண்டுமோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாட்டாளிகளுக்கும் செல்ல வேண்டிய ஒட்டுமொத்த பணம் தான் இந்த 14 பேருக்கும் சென்று கொண்டிருக்கிறது. இது யாருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளுக்கு செல்ல வேண்டும், உழைக்கக்கூடியவர்களுக்கு செல்ல வேண்டும், தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கு சென்றிருக்க வேண்டும். அது சென்று சேரவில்லை. ஏழைகளுக்கு மாதம் 6,000 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 72,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் நியாய் திட்டம் வறுமையின் மீது நடத்தப்பட உள்ள சர்ஜிக்கல் தாக்குதல் என அவர் விளக்கி பேசினார். பொருளாதாரத்திற்கு பாதிப்பில்லாத வகையிலும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் நியாய் திட்டம் செயல்படுத்தப்படும் என காங்கிரஸ் தலைவர் உறுதியளித்தார். The moment the Congress party comes to power in Delhi, எந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அந்த நேரத்தில் அது அமல்படுத்தப்படும். we will identify the 20% poorest families in this country. நாங்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருகின்ற நேரத்திலே இந்த 20% மக்கள் யார் என்று அடையாளம் கண்டு விடுவோம். We will make a list of the 20% poorest people in India. ஒரு பட்டியலை நாங்கள் தயார் செய்து விடுவோம். 20% மக்கள் எங்கே இருக்கிறார்கள், அந்த ஏழை மக்கள் என்பதை நாங்கள் தாராளமாக கண்டுபிடித்து விடுவோம் தெளிவாக. And then after that, every one of these families will be given 72,000 rupees every year. அதற்கு பிறகு அந்த அடையாளம் காணப்பட்ட 20% மக்களுக்கு அவர்களுடைய பேங்க் அக்கவுண்டிலே 72,000 ரூபாயை நாங்கள் தந்து விடுவோம். நாடாளுமன்ற சட்டமன்றங்களிலும் மத்திய அரசு வேலை வாய்ப்புகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு, வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் போன்ற வாக்குறுதிகளை ராகுல் காந்தி வழங்கினார். There are also 24 lakh government jobs that have not been filled till today. 24,000 பதவிகள் இன்று வரையில் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது. அந்த பதவிகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். And there are 10 lakh jobs in panchayats that can be filled. 10 லட்சம் பதவிகள் பஞ்சாயத்தில் மட்டும் இருக்கிறது. அந்த 10 லட்சம் பதவிகளும் நிரப்பப்படும் என்பதனை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். We are going to fill all those jobs. நாங்கள் அத்தனை பதவிகளையும் நிரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அதிமுக அரசை கட்டுப்படுத்த முடியும் என்பதால் அதன் மூலம் தமிழக மக்களையும் கட்டுப்படுத்த முடியும் என மோடி நினைப்பதாக ராகுல் காந்தி கூறினார். தமிழர்களின் வரலாற்றை படித்து பார்த்தால் தமிழர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பதை மோடி 5 நிமிடங்களில் புரிந்து கொள்வார் என்று கூறிய அவர், தமிழக மக்களை நாக்பூரில் உள்ளவர்கள் ஆள்வதை தாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்தார். தமிழகத்தை தமிழகத்தில் உள்ளவர்களே ஆளும் வகையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக போகிறார் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். I would like to conclude by saying that our alliance is an alliance of the people of Tamil Nadu. நாங்கள் இந்த கூட்டணி என்பது யாரை நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால், யாருடைய தைரியத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கூட்டணி என்பது உங்களுடைய கூட்டணி, உங்களால் அமைக்கப்பட்ட கூட்டணி தமிழகத்தில் இருக்கிறது. Both parties believe in freedom, justice and secularism. இந்த 2 கட்சிகளுமே, காங்கிரஸ் கட்சியும் சரி திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, சுதந்திரத்திற்கும் நியாயத்திற்கும் ஜஸ்டிஸ் அதற்காக பாடுபடக்கூடிய கட்சி, நீதிக்கும் போராடக்கூடிய கட்சிகள் 2 கட்சிகளுமே. And we will never ever let the people of Tamil Nadu be ruled by Nagpur. நாங்கள் தமிழகத்தினுடைய மக்களை எக்காரணத்தை கொண்டும் நாக்பூரில் இருக்கக்கூடியவர்களுடைய கட்டுப்பாட்டில் ஆட்சி செய்ய விட மாட்டோம். அதை நாங்கள் தகர்ப்பதற்காக நாங்கள் உறுதியேற்று இந்த கூட்டணி அமைத்திருக்கிறோம். Tamil Nadu is going to be ruled from Tamil Nadu.
இந்த தமிழகம் யாரால் ஆளப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களால் ஆளப்பட வேண்டும் என்பதில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது. Tamil Nadu is going to be ruled from Tamil Nadu and Stalin is going to be the chief minister of Tamil Nadu. தமிழகம் தமிழரால் ஆளப்படும். ஸ்டாலின் அவர்கள், தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதனுடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும்.